நண்பர்களே, ஈரானுடைய போர்ல தற்போது நேற்று கிடைத்த அப்டேட்ஸ் என்ன பார்க்க போறோம். நேற்று முன்தினம் அமெரிக்கா வந்து அஹ், அமெரிக்காவினுடைய அதாவது அமெரிக்காவினுடைய பென்டகன் லாஸ்ட் அறிக்கை கொடுத்ததை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சர்வதேச செய்திகள் அனைத்தையும், அதாவது எல்லா செய்திகளையும், பிபிசியில இருந்து டாஸ், சோவியத் அதாவது ரஷ்யாவுடைய டாஸ், அமெரிக்காவினுடைய நிறைய ஏடுகள்லாம் சொல்லி அந்த செய்தியிலலாம் இப்படி இப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் அப்படியே மொழியாக்க மட்டும்தான் பண்ணியிருந்தேன். அது என்னுடைய பார்வையில். ஆனால் இன்னைக்கு கிடைச்ச தகவல், ஈரானை தாக்க வேண்டாம் அப்படின்ட்டு கடைசி நேரத்தில் ஒரு மிக முக்கியமான உலகத் தலைவர் கெஞ்சி இருக்கிறார். அதனால அமெரிக்கா அவரோடு மனசாட்சியாக இருப்பதால் இந்த போரை நிறுத்திவிட்டார்கள் என்கின்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. இது ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி. கடைசி நேரத்தில் யார் அப்படி கொஞ்சினால் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு அமெரிக்கா பணிந்த காரணம் என்ன? இருந்தாலும் போர் மேகங்கள் முழுமையாக விலகிவிடவில்லை. அதையும் இன்றைக்கு செய்தியாகத்தான் சொல்ல போகிறேன். இருந்த போதிலும் கடைசி நேரத்தில் இந்த பணிவு, இந்த கெஞ்சல் காரணமாக அமெரிக்கா ரீகன்சிடர்ட், அதை மீண்டும் தாக்குவதனால் தமக்கோ தனது மனசாட்சியின் பார்ட்னர்களுக்கோ என்ன பிரச்சனைகள் வரும் என்பதைத்தான் அவர் அமெரிக்க நிர்வாகம் யோசித்தது. அதனால கடைசி நேரத்தில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கெஞ்சல் காரணமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போரை நிறுத்தினார் அப்படிங்கிற செய்தியில மிக 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 உண்மை இருக்கிறது. ஏன்னு சொன்னா, ஈரான் மிகுந்த தயாரிப்புடன் இருந்ததை இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் அறிந்து அச்சத்தால் உறைந்து போனதாகவும் செய்திகள் வருகிறது. ஏன்னா 2025 ஜூலை மாதம் நடந்த தாக்குதல் அல்ல. இந்த தாக்குதலில் நாங்கள் மிரட்டவில்லை. உலகத்தின் பெரும் பகுதியை, அமெரிக்காவின் தொடர்புடைய நாடுகளை, அந்த அமெரிக்க உலகத்தை நாங்கள் எரிப்போம் என்று அப்பாஸ் அராகச்சி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார், வெளிவிவகாரத்துறை அமைச்சர். அதுல அவர்கள் நிர்மூலமாக்குவது அமெரிக்காவல்ல, அமெரிக்க தளங்கள். ஆனால் நாடொன்று நிர்மூலமாக்கப்படுவதாக இருந்தால் அது இஸ்ரேல் நிர்மூலமாக்கப்பட்டு விடும் என்பதையும், இன்னும் வெளிப்படுத்த முடியாத குரம்ஷோர், இன்னும் நிறைய ஏவுகணைகள், அதே மாதிரி கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அழித்து எதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கோ அவ்வளவையும் ஏவி நாட்டை காலி செஞ்சிருவோம். 3000க்கும் மேற்பட்ட 2022-23 அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் சொன்னது இவர்களிடத்திலே 3000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இருக்கிறது. இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்கள்கிட்ட ஏவுகணைகள் பெரிய அளவுல இல்லை, ஈரானுக்கு நிகரான ஆயுதங்கள் இல்லை, நீங்கள் கொடுக்கறது தான் B2 பாம்பர்ஸ் தான் இருக்கு, அது மாதிரி ஏர்கிராப்ட்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். F-15 இருக்கு, F-35 இருக்கு, அவ்வளவுதான். F-22 கொடுக்க மாட்டாங்க. அதனால ஈரானிடத்தில் இருக்கும் ஆயுதங்கள் இப்பொழுது 16 கண்டெய்னர்கள்ல 12க்கும் மேற்பட்ட கர்கோ விமானங்களின் மூலம் ஏராளமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் சீனா தன் மீது நடத்திய தாக்குதலுக்கு ஒப்பாக, தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியதற்கு ஒப்பதாக தினம் தினம் அவர்கள் லோட் பண்ணி அன்லோட் பண்ணி அதாவது லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்க? ஈரானுக்கு. இப்ப இதையெல்லாம் அறிந்த சர்வதேச இஸ்ரேல் படை ஆடி போய்விட்டார்களாம். ஈரானை எதிர்பாராத தாக்குதல் மூலம் நிலைக்குலைய செய்யலாம் என்பதன் திட்டத்தை தாண்டி ஈரானுடைய திட்டத்தை, ஈரானுடைய முழுமையான தயாரிப்பை குறித்து அறிந்து கொண்ட இஸ்ரேல் பெரும் அதிர்ச்சி அடைந்து போனார்கள். ஆனா ஈரானுக்கு எந்த அளவில் சேதாரம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, தன் நாட்டுக்குள் ஏற்பட்டிருக்கிற இணையதள பாவனைகளுக்கு தடை, இப்படியெல்லாம் பல விவகாரங்களை தாண்டி ஈரான் இந்த முறை அப்பாஸ் அராகச்சி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்னா அணு ஆயுதங்கள் மட்டுமல்லங்க, அணு ஆயுதங்களுக்கு ஒப்பான அல்லது சிமிலாரிட்டிஸ் அதை போன்ற நிறைய ஆயுதங்கள் தயாரித்து வைத்திருக்கலாம். இது நேரடியாக ரஷ்யாவின் தொழில்நுட்பம், வடகொரியாவின் தொழில்நுட்பம் அல்லது சீனாவினுடைய தொழில்நுட்பம், இதெல்லாம் கொடுத்திருக்கலாம். இல்லை என்றால்
அவற்றை பயன்படுத்தக்கூடிய ஏராளமான ஆயுதங்களை சீனா இறக்கியிருக்கலாம், சொல்ல முடியாது. இதெல்லாம் அறிந்து கொண்டுதான் ரொம்ப மௌனமா இருக்காங்க. நீங்க பாருங்க, பெஞ்சமின் நேதன்யாகு அதிகமா பேசுறதே இல்ல. அமெரிக்கா மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோ பேசுகிறார், பீட் ஹெர்ட்ஸ் பேசுகிறார், அமெரிக்காவினுடைய ஜேடி வான்ஸ் பேசுகிறார், அமெரிக்காவினுடைய எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறாங்க. வழக்கம் போல எப்போதும் பேசிக் கொண்டிருக்கிற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இஸ்ரேல் தரப்புல யாரும் பேசுறதில்ல. அதுக்கு காரணம் ஈரானுடைய இராணுவ வல்லமை, ஈரானுடைய படை வல்லமை, ஈரானுடைய தாக்குதல் வல்லமை, ஈரானுடைய ட்ரோன்கள், ஈரானுடைய ஏவுகணைகள், ஈரானுடைய மெரிடைம் பவுண்டரி, ஈரானுடைய தாக்குதல் ஆற்றல், அணு ஆயுதங்கள், அதற்கு ஒப்பான எல்லாவற்றையும் அறிந்து கொண்டுதான் இன்றைக்கு இஸ்ரேல் அமெரிக்காவை தாக்கிவிட வேண்டாம், நீங்க தாக்குனால் பாதிக்கப்படுவது நாங்கள் தான் என்று ஒரு பெரிய லாபி செஞ்சுதான் பெஞ்சமின் நேதன்யாகு மௌனமாகி இருக்கிறார். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், போர் மேகங்கள் இன்னும் முழுமையாக அகலவில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த உளவாளிகள், நான் ஏற்கனவே சொன்னேன், 40,000 பேர் மூலம் இவற்றுக்கு ஸ்டார்லிங் மூலமாக கனெக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் மொத்தத்துல நாட்டின் சனத்தொகையில் 40,000 பேர் வரை அமெரிக்காவினுடைய ஸ்டார்லிங் மூலம், அதை ஜாமர் போட்டு அவர்கள் அழித்து விட்டாலும் இந்த 40,000 பேர்கள், 40,000 கனெக்டிவிட்டி இருப்பதை ஈரான் கண்டுபிடித்து அனைவரையும் கைது செய்திருப்பதாக. ஸ்டார்லிங் ஒரு குழப்பம் நிறைந்த நெட்வொர்க், உலகம் முழுவதும் அவர்கள் அப்படித்தான் என்பதை நாம் இப்போது சொல்ல வேண்டியிருக்கிறது. ஈரான்ல ஏராளமான, அவர்களே ஏற்கனவே 14,58,000 ரியால் கொடுத்துத்தான் $1 பெற முடியும். அந்த அளவிற்கு வறுமை. 53.3 அல்லது 2% என்ன சொல்வது, இன்ஃப்ளேஷன், அதாவது பண வீக்கம். அதாவது பண வீக்கம் என்பதென்றால் ஒரு பொருளினுடைய தன்மை 1 இன்ச் இருக்கிறது என்றால் அது வெளியே பார்க்கிற போது 50 இன்ச்சாக இருக்கும். இப்ப மீது 49 இன்ச்சு அது வெறும் வீக்கம் தான். அப்படிப்பட்ட பணவீக்கத்தில் சிக்கி தவிக்கின்ற ஈரானில் ₹1 வாங்குவ பொருளை பல லட்சக்கணக்கான ரியால் கொடுத்து வாங்குற வறுமைக்கு ஆளாக்கி, அவர்களை நாசமாக்கி, கடைசியிலும் அவர்களை அழிக்க வேண்டும் என்று மேலும் மேலும் அமெரிக்கா எடுக்கிற திட்டங்களை தாக்கு பிடிக்காமல் தான் அப்பாஸ் அராகச்சி எல்லையற்ற தாக்குதலை நடத்துவோம், மிரட்டல் அல்ல, இருப்பதில் எல்லாவற்றையும் நாங்கள் பயன்படுத்தி எரித்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அமெரிக்கா பயந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய அமெரிக்காவினுடைய எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அறிந்துதான் இஸ்ரேல் இப்பொழுது மௌனமாகி இருக்கிறார்கள். இதற்கிடையில தற்போது மத்திய கிழக்கில் என்ன இருக்கு? தற்போது மீண்டும் அமெரிக்காவினுடைய ஹரி ட்ரூமன் மற்றும் ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற கப்பல்கள் ஈரான் மற்றும் மத்திய கிழக்கை நோக்கி, நாடுகளை நோக்கி பயணிக்கின்றது. இதற்கான காரணங்கள் தெரியவில்லை. ஆனால் நான் சொல்கின்ற 2 உலகின் மிகப்பெரிய போர் தளவாடங்களை உள்ளடக்கிய அமெரிக்காவினுடைய கப்பல்கள் இங்கே வருகிறது. இதை தவிர 12க்கும் மேற்பட்ட F-35 போர் விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. டேங்கர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகம் சென்காம் தயாராக இருக்கவும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில் தொடர்ந்தாக மற்றொரு செய்தி, இன்னும் 2 அல்லது 3 வாரங்களுக்குள் தாக்குதல் நடத்தப்படலாம் என்றும் ஒரு செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். நேற்று சொன்னது தாக்குதல் இல்லை என்று சொன்னோம். அதுவும் பல செய்திகளின் ஆதாரம். இன்றைக்கு ஹரி ட்ரூமன், ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல்கள் வந்ததையும் சேர்த்து, இஸ்ரேலுடைய அச்சத்தையும் சேர்த்து 2-3 வாரங்களில் ஏதாவது நடக்கலாம், ஆனால் நடக்காமலும் இருக்கலாம் என்பதுதான் தற்போதைய செய்தி. இஸ்ரேல் மறுத்ததின் காரணம், இன்னைக்கு பெரும்பாலும் இஸ்ரேல் செய்திகளை சொல்வதற்கு காரணம், இஸ்ரேல் அமெரிக்காவிடம் கொடுத்த ரிப்போர்ட்ல எங்கள்கிட்ட 12 நாள் பெற்ற அனுபவத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே இஸ்ரேல் இதுவரை நடந்த போரில் ஒரு 26-30 பேர் இறந்ததாகத்தான் சொல்வார்கள். அது அவர்களுடைய வல்லமை. இஸ்ரேல் ஏவுகணை உற்பத்தியில ரொம்ப ரொம்ப புவர் பெர்ஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஏவுகணைகள் ஸ்டாக் இல்லை. ஏன்னா ஏராளமான ப்ராக்சிகள், ஹவுதிகள் மட்டுமல்லாமல் ஹமாஸ், அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய தாக்குதல், ஹெஸ்புல்லா
உடைய தாக்குதல்கள் இதையெல்லாம் அவர்கள் மட்டுப்படுத்த முடியாமல் இந்த பொய்யான சில வீச்சுக்களையும் நிறைய பயன்படுத்தி விட்டார்கள். ஆகவே அவர்களிடத்தில் இப்போது உற்பத்தி இல்லை, மிக குறைந்த அளவிலே தான் இருக்கிறது. ஆனால் ஈரான் கைவசம் பழைய கணக்கின்படி 3000க்கும் மேற்பட்ட பலிஸ்டிக்ஸ் இருப்பதாகவும், இந்த பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் மட்டுமல்ல, குரூஸ் ஏவுகணைகள் இருப்பதாகவும், இதை கண்டுதான் இஸ்ரேல் கடும் அச்சம் தெரிவித்திருப்பதாகவும், 12 நாட்களில் இஸ்ரேல் பெற்ற மறக்க முடியாத, மறக்க இயலாத அனுபவங்களின் விளைவை இப்போது அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பெல்லாம் ஈரான் ஒரு கானல் நீர், ஆனால் இன்றைக்கு அது காட்சிப்படுத்தப்பட்டது. அந்த கானல் நீர் அல்ல, அதற்கு கிட்டே போட்டு பார்த்தால் அதில் பெரிய கொதிப்பு ஆறு ஓடுகிறது என்பதை அறிந்து கொண்டார்கள். இதற்கிடையிலே மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் நாட்டின் எல்லா நிலைகளிலும் தாங்கள் தாக்குதலை தொடருவோம் என்றும், ஈரான் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க நாட்டின் கட்டளை தளங்கள் சென்காம் உள்பட மற்ற அனைத்தையும் முழுமையாக தாக்கி அழிக்கும் வகையிலும் திட்டம் என்றும், இதையெல்லாம் அறிந்து கொண்ட CIA மொசாத் அமெரிக்கா கடும் சினம் மட்டுமல்ல, கடும் அச்சமும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பின்னால், இந்த தாக்குதல் மட்டுப்படுத்துவதற்கு பின்னால், இந்த தாக்குதல் என்னவென்றால் இன்னும் லேட் ஆவதற்கு காரணம் இந்த அச்சம்தான். ஏனென்றால் ஈரான் முதன்மையாகவே அவர்கள் உஷாராகி இருக்கிறார்கள். எப்போதும் போல் போன முறை போன்று உளவாளிகள் இல்லை. உளவாளிகளை களையெடுத்தாச்சு, உளவாளிகளிடம் ஆயுதங்களை பறித்தாச்சு. 5000 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னொரு செய்தி 12,000த்திற்கு மேற்பட்டது என்று சொல்கிறது. நாம் நேற்றும் சொல்லியிருந்தோம். ஏராளமான உளவாளிகள், உளவினுடைய நெட்வொர்க் எல்லாம் காலி செய்தாச்சு. முன்னமை போன்ற அல்ல, இன்று வித்தியாசமான உலக நாடுகளின் ஆதரவோடு, சீனாவின் ஆதரவோடு, ரஷ்யாவின் ஆதரவோடு அவர்கள் முன்னிலை வகிக்கின்றார்கள். இதையெல்லாம் அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு அச்சம். இதே நேரம் வளமைக்கு மாற்றமாக இந்த முறை சீனா 16 கார்கோ விமானங்களில் ஈரானில் தரையிறங்கியது. இப்ப இதுல என்ன வந்துச்சு யாருக்கும் தெரியாது. 16 கார்கோ என்றால் ஒரு கார்கோவில் பல டன்கள். அவ்வளவு பெரிய கார்கோ விமானங்கள் மூலம், அதன் பெயர் CJ-10 அல்ல, வேறொரு விவகாரம். இந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அனைத்தும் சீனாவிலிருந்து ரஷ்யா, அதாவது ஈரானுக்கு வந்ததாகவும், இதனை கண்டுபிடிக்கக்கூடிய ரேடார் கருவிகளில் சிக்குண்டு விடாமல் இந்த கார்கோ விமானங்களை அமெரிக்கா, அது பக்கத்தில் இருக்கும் தேசங்கள், கடல் பிராந்தியத்திலிருந்து ரேடார் கருவிகள் மூலம் இதை சிக்குண்டு விடாமல் இருக்கும் வகையில் சீனா ஏர் டிரான்ஸ்பர் சிஸ்டம் இந்த முழுவதையும் அணைத்து வைத்திருந்ததாகவும், தற்போது அதுக்குள்ள என்ன இருக்கு என்பது யாருக்கும் தெரியாது. தன்னை காத்து கொள்ளும் வகையில்தான் சீனா ஈரானை காத்து கொள்ளுகிறது. நல்ல கவனிங்க, தன்னை காத்து கொள்ளும் வகையில்தான் சீனா ஈரானை காத்து கொள்கிறது. அதற்காகத்தான் இத்தனை கார்கோ விமானங்கள், இராணுவ தொழில்நுட்ப சாதனங்கள் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாக சீனா அனுப்பி வைத்துள்ளதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. இன்றைய செய்தியில் ஆப்ரஹாம் லிங்கன், ஹரி ட்ரூமன் போன்ற கப்பல்கள் வந்தாலும் இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கலாம். ரொம்ப அச்சப்பட்ட நிலையில் அமெரிக்காவுக்கு டாக்குமெண்டேஷன், ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் கெட் ரிட் ஆல் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் விற்று கிவ் அப், கைவிடப்பட்டது, மிக தொலைவுக்கு தாக்குதல் நடவடிக்கைகள் தள்ளி போயிருக்கிறது என்று நாம் உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் உறுதியான செய்தி, அமெரிக்கா சற்று ஆடி போயிருக்கிறது. மிகவும் ஆடி போயிருக்கிற நாடு இஸ்ரேல். ஏனால் அவர்களின் இலக்கு ஒன்று, யூத குடியேற்றத்தை, யூத செட்டிலர்ஸை அவர்கள் காலி செய்ய வேண்டும். அதனால்தான் 16,000த்திற்கு 160,000 அல்ல, 2 லட்சத்திற்கு மேற்பட்ட குடிகள் நாட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறிவிட்டார்கள். இன்னும் they have been continuously moving. அவர்கள் இடமாற்றம் செய்கிறார்கள். நிரந்தரமாக அவர்கள் கிரீஸ் மற்றும் பல நாடுகளை தேடி சென்று கொண்டே இருக்கிறார்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அல்லாமல் விதை அறுக்க முடியாது என்பதற்கு பெஞ்சமினுடைய மௌனமும், இஸ்ரேலுடைய அச்சமும், அமெரிக்காவுடைய பின்வாங்குதலும் ஒரு காரணம். இந்த ஈரானை துவம்சம் செய்வதில் நேற்று சொல்லியிருந்தேன், இன்றும் சொல்கிறேன்,
இஸ்ரேலை விட அதிக ஆர்வம் காட்டுகிற ஒரு நாடு யூரோப் நாடுகள். ஏனென்றால் ஈரானுடைய அந்த அணு ஆயுதங்கள் மூலம் தங்களுக்கு எதுவும் சிக்கல் வந்துவிடும் என அவர்கள் அஞ்சுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் சீனாவுக்கும் ரஷ்யாவினுடைய பிராக்சியாக கொரியாவின் நண்பனாக இருக்கும் ஈரானை அழிப்பது நேட்டோ நாடுகளின் நீண்டகால திட்டம். ஆக இவற்றில் அவர்களுக்குள்ளே ஒரு வித்தியாசமான மனநிலை இருக்கிறது. கிரீன்லாந்து விவகாரத்தில், டென்மார்க் விவகாரத்தில் மாற்று நிலை எடுத்திருக்கிற யூரோப் நாடுகள் ஈரான் விவகாரத்தில் ஈரானை தாக்கி அழிக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள். ஈரான் மீது தாக்குதல் தன் தேசத்தின் மீது தாக்குதல். இந்த நிகழ்ச்சியுடைய கருப்பொருளை தான் பேசுகிறேன். வெனிசுவேலாவை காவு கொண்டதின் மூலம் தன் நாட்டை முறித்தார்கள், 10 லட்சம் பேரல். ஆனால் ஈரானை காவு கொண்டால் 30 லட்சம் பேரல் காலியாகும், 35 லட்சம் போயிரும். தன் நாட்டின் எரிபொருள் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி மத்திய கிழக்கு முழுவதும் தனதாக்கி கொள்ள அமெரிக்கா திட்டமிடுகிறது. இது சீனாவின் அச்சத்திற்கு காரணம். 16 கார்கோவில் இன்னும் தொடர்ந்து 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 அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். மூன்றாவது, இந்த முறை சவுதி அரேபியா ரொம்ப அலர்ட்டா இருந்தாங்க. அமெரிக்காவை தான் நம்பி பிரயோசனம் அல்ல. அமெரிக்கா கடைசியில் சுற்றி சுற்றி ஆட்டை கடித்து, மாட்டை கடித்து, மனிதனை கடித்த கையாக யூதனுக்கு ஆதரவாகத்தான் அவர்கள் செயல்படுவார்கள் என்பதை நன்கு உணர்ந்து கிரேட்டர் ஸ்டேட்ஸ் போன்ற திட்டங்கள் வளமைக்கு மாற்றமாக அல்ல, அது நீண்டகால திட்டத்தின் உள்பகுதி. நான் ஒரு யூதன் என்பதில் ஐ மச் ப்ரைட் அபவுட் சேயிங் தட், நான் இதை சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று இந்த ஆண்டு சொன்னார். இதையெல்லாம் கணக்கில் கொண்ட மத்திய கிழக்கு நாடுகள் ஒருபோதும் எங்கள் தளங்களிலிருந்து நீங்கள் தாக்கிவிடக் கூடாது என கத்தரும், எகிப்து, ஜோர்டான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா, பஹ்ரைன் எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஓமன் வரைக்கும். அப்ப அவங்களுக்கு தாக்குதல் நடத்திற்கு ஒரே இடம் கப்பல்கள் தான். அப்ப அந்த கப்பல்களை அனுப்புவது எதற்கென்றால், மத்திய கிழக்கு மறுத்தால் என்ன, நாங்க ஹரி ட்ரூமன்ல இருந்து அடிப்போம், நாங்க எதுல இருந்து அடிப்போம், யுஎஸ்எஸ் ஸ்கானியில் இருந்து அடிப்போம், ஆப்ரஹாம் லிங்கல் இருந்து அனுப்போம், வில்சன், இப்படி ஒரு பூச்சாண்டி காட்டுகிறார்கள். இது அவர்கள் தொடர்ந்து அடிக்க முடியாது. ஆனாலும் கீழே விழுந்தாலும் மண்ணூட்டாத கதையாக அவர்கள் கப்பலை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனசாட்சி வேண்டாமப்பா, இந்த போர் ஈரானை எதிர்ப்பது ஆபத்து என்று கடைசி வரைக்கும் தகவல் கிடைத்திருக்கிற இருந்த போதிலும் முழுமையாக போர் மேகங்கள் விலகிவிடவில்லை என்பதுதான் இன்றைய செய்தி. ரொம்ப துல்லியமாக உங்களுக்கு ஃபில்ட்ரேட் பண்ணி நான் செய்தி தரேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.